ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம 5/10/2021 அதாவது 5th October 2021 ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் ஒரு 9 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இது 9 டாபிக்ஸுமே யூபிஎஸ்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக், சுப்ரீம் கோர்ட் லேஷஸ் அவுட் எ ஃபார்மர்ஸ் குரூப். இது வந்து பேஜ் நம்பர் 1 இருக்குது. இது வந்து பொலிட்டி சப்ஜெக்டை டீல் பண்ணுது. அண்ட் செகண்ட் வந்து ரிவர் மூஷி, அது வந்து கிருஷ்ணா ரிவரோட ட்ரிபியூட்ரி, அதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஜியாகிரஃபிக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் டாபிக் வந்து கவர்மெண்ட் மூவ்ஸ் சேஞ்சஸ் டு ஃபாரஸ்ட் ஆக்ட். இது வந்து பொலிட்டி சப்ஜெக்டை டீல் பண்ணுது. இதுவும் ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்குது. அண்டு அடுத்த டாபிக் வந்து சர்வேஸ் ஆன் வாட்டர் சப்ளை இன் 500 cities. இது வந்து கவர்னன்ஸ் சப்ஜெக்டை டீல் பண்ணுது. அண்ட் ஃபிஃப்த் டாபிக் வந்து ட்ரோன் பேஸ்ட் வேக்சின் டெலிவரி மாடல் லான்ச். இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சிக்ஸ்த் டாபிக் வந்து நெட் ஆயில் இம்போர்ட்டர் இந்தியா லெஃப்ட் வித் ஃபியூ ஆப்ஷன் அஸ் ப்ரைஸ் சர்ஜஸ். இது வந்து எக்கனாமிக் டீல் பண்ணுது. அண்ட் செவன்த் டாபிக் வந்து ஸ்மோக் டவர்ஸ். இது வந்து என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, இதை பேஸ் பண்ண டாபிக். அண்ட் எயித் வந்து கிளைமேட் ஆக்ஷன், இதுவும் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி. அண்ட் நைன்த் ஒன் வந்து அதுவும் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி தான். இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லா ஆர்டிகிள்ஸும் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜியை டீல் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வாங்க டாபிக் உள்ள போவோம். ஓகே, என்னோடய ஃபஸ்ட் நியூஸ் வந்து எஸ்சி லேஷஸ் அவுட் ஃபார்மர்ஸ். சுப்ரீம் கோர்ட் லேஷஸ் அவுட் அட் ஃபார்மர்ஸ் குரூப். நோ அக்கௌண்டபிலிட்டி வென் ஸ்டிர் டர்ன்ஸ் வயலண்ட். அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எஸ்டர்டே வந்து யூபியில் ஃபார்மர்ஸோட ப்ரொட்டஸ்ட்டில் வயலன்ஸ் உண்டாகி ஃபார்மர்ஸ் ஒரு 8 ஃபார்மர்ஸை கிட்ட இறந்து போனாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ரிப்ளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கான்டெக்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் லேஷஸ் அவுட் அட் a farmers organization for continuing protest against the Senders New Farms Law. சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபார்மர்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மர்ஸ் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபார்ம் லாவுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. பட் அந்த ஆல்ரெடி இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸில் இருக்குது. இருந்தாலும் இவங்க எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்கு. ஓகே, வாங்க டீட்டெயில்ஸ் பார்ப்போம். சேயிங் எதுக்குன்னா, நேற்றுக்கு நம்ம தெரியும், எஸ்டர்டே வந்து உத்தரப்பிரதேஷில் ஒரு 8 ஃபார்மர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்கிறது? இவங்க எதனால் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க? ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் கேஸ் வந்து கோர்ட்டில் நிலவையில் இருக்குது. இருந்தபோதும் இவங்க ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருக்கு. வாங்க, இப்போ நமக்கு இதில் இருந்து என்ன தேவைன்னா, அந்த 3 ஃபார்முலாஸ் என்னன்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இதெல்லாம் ஜஸ்ட் இந்த நியூஸில் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ அந்த 3 ஃபார்முலாஸ் அது என்னன்னு பார்ப்போம். த ஃபேக்ட்ஸ். 3 ஃபார்ம் பில்ஸ் தட் ஆர் பாண்ட் ஆஃப் கன்டென்ஷன். ஃபஸ்ட்டு ஃபார்ம் பில்லை பார்ப்போம். த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் பில் 2020. அண்ட் செகண்ட் ஒன்று வந்து ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆஃப் ப்ரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீஸ் பில் 2020. அண்ட் தேர்ட் ஒன் வந்து எசென்ஷியல் கமோடிட்டிஸ் பில் 2020. இதில் இது 3 தான் அந்த 3 ஃபார்முலாஸ். இதோட இஷ்யூஸ் என்னன்னு பார்ப்போம். இது வந்து ஃபெடரல் ஆங்கிள், அதாவது the provision in the farmers produce table and commerce bill 2020 provides a unfettered commerce in designated trade areas outside APMC jurisdiction. இந்த APMCனா என்னன்னா, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி. அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் இது வந்து நமக்கு 3 நம்ம கான்ஸ்டியூஷன் படி 3 லிஸ்ட் இருக்குது. சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இதில் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் வந்து எதில் வருதுன்னா ஸ்டேட் லிஸ்ட் கீழே வருது.
ஆனால் இந்த ஃபார்முலாஸ் வந்து இந்த அக்ரிகல்ச்சரை சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு கீழே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அதாவது சென்ட்ரலுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குற மாதிரி இந்த ஃபார்ம் பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அவங்க ஈல்டு இருக்குல்ல, அதை வந்து இந்த ஏபிஎம்சி ஜூரிடிக்ஷன், இந்த ஏபிஎம்சியோட ஜூரிடிக்ஷன் வெளியிலையும் செல் பண்ணுற மாதிரி இதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதை எதிர்த்து தான் போராடுறாங்க. அடுத்து இன்னொரு கன்சர்ன் என்னன்னா லேக் ஆஃப் கன்சல்டேஷன். ஃபர்ஸ்ட் the ordinance route and now the hastily attempt to pass the bill without proper consultation adds to the mistrust among various stakeholders including farmers. அதாவது இந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாலிசி மேக்கர்ஸ் வந்து ஃபார்மர்ஸை கூட கிளியராக கன்சல்ட் பண்ணலை. இதுதான் ஃபார்மர்ஸோட இன்னொரு கன்சர்ன். அது மட்டும் இல்லாமல் apart from this, the bill empowers centers government to issue orders to states in furtherance of the law's objective. அதாவது இந்த பில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குது. அதை நான் முதல்ல சொன்னேன், ஃபெடரல் ஆங்கிள். இது ஒரு கன்சர்ன். அண்ட் ஹவவர் மேட்டர்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் அக்ரிகல்ச்சர் பீயிங் த பார்ட் ஆஃப் சப்ஜெக்ட் ஆன் த ஸ்டேட் லிஸ்ட் ஹேவ் காஸ்ட் ரெசன்மென்ட் இன் ஸ்டேட். அதான் சொன்னேன்ல, இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற டாபிக். இது இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கறதுனால இது ஒரு கன்சர்னாக இருக்குது. ஓகே, அடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ரெகுலேஷன் இன் நான் ஏபிஎம்சி மண்டீஸ். இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் in absence of any regulation in non-APMC mandis, the farmers may find it difficult to deal with corporates as they solely operate on the motive of profit seeking. அதாவது இந்த பில் வழியாக ப்ராஃபிட்ஸ் கார்ப்பரேட் கம்பெனிஸ் உள்ளே வருவாங்கன்னு ஃபார்மர்ஸுக்கு ஒரு பயம். அந்த பயம் இதெல்லாம் தான் அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கான கன்சர்ன். இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க அடுத்த டாபிக் உள்ள போவோம். 14 நியூ பிரிட்ஜஸ் பிளான் அக்ராஸ் முசி ரிவர். ஓகே, இந்த முசி ரிவர் இது வந்து ஒன் செகண்ட். ஓகே, இந்த முசி ரிவர் வந்து எங்கன்னா தெலுங்கானாவில் இருக்குது. இது வந்து கிருஷ்ணா ரிவரோட ட்ரிபியூட்ரி. இந்த முசி ரிவர் எங்கே ஹைதராபாத் வழியாக பாஸ் ஆகுது. இப்போது இந்த என்ன இதில் கன்சர்ன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த ரிவரில் ஒரு 14 பிரிட்ஜஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. இப்போது அது எதுக்காகன்னா, லாஸ்ட் அக்டோபர் 2020 ஹைதராபாத்தில் ஃப்ளட்ஸ் வந்துச்சு. இது இனி வராமல் இருக்கிறதுக்காக அவங்க இப்போது இந்த 14 பிரிட்ஜஸை கட்டுறாங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ முசி ரிவரோட ஃபேக்ட்ஸை பார்ப்போம். முசி இஸ் ஆல்சோ known as முச்சுக்குண்டா ரிவர் இந்த ஓல்டன் டேஸ். இதை வந்து ஓல்டன் டேஸில் முச்சுக்குண்டா ரிவர்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து கிருஷ்ணா ரிவரோட ட்ரிபியூட்ரி. அண்ட் இது ஆரிஜினேட் ஆஃப் த பிளேஸ் அனந்தகிரி ஹில்ஸ். இதை ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அண்ட் இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேர்ட் வந்து கவர்மெண்ட் மூவ்ஸ் சேஞ்சஸ் டு ஃபாரஸ்ட் ஆக்ட் பிட் டு அப்சால்வ் ஏஜென்சிஸ் இன்வால்வ் இன் நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் பார்டர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். இது வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 இந்த ஆக்டோட ரீசன்ட் 2021 அமெண்ட்மெண்ட்டை பற்றி சொல்ல வருது. வாங்க இதோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். Context: the Union government has proposed absolving agency involved in national security project and border of infrastructure project from obtaining prior forest clearance from the center as a part of amendment to the existing Forest Conservation Act. அதாவது இந்த ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஃபாரஸ்ட் ஏரியாஸ் பக்கத்தில் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், இதுக்கு எல்லாமே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கிளியரன்ஸ் வேணும். இதை பற்றி தான் இந்த நியூ அமெண்ட்மெண்ட் வந்து சொல்ல வருது. இதோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து 1980s தான் இதை ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் 1988 பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க.
The proposal amendment is a part of larger rationalizing of existing forest laws. இப்போது இந்த ரீசெண்டாக வந்திருக்குல்ல இந்த ஒரு அமெண்ட்மெண்ட், இந்த அமெண்ட்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த இந்த லாவை வந்து ரேஷனலைஸ் பண்ணுது. இது வந்து ஒரு கன்சர்ன். The document is open to public discussion for 15 days, after which it could be ready for cabinet and parliamentary approval. இப்போது இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லாக தான் பாஸ் பண்ணியிருக்கேன், பில்லாக தான் இருக்குது. இது வந்து 15 days பப்ளிக் டிஸ்கஷனுக்காக விட்டுருக்காங்க. ஸோ இந்த பில்லை எல்லோரும் கிளியராக ரீட் பண்ணிவிட்டு உங்களோட சஜஷனை மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அந்த அந்த வெப்சைட்டில் உங்கள் சஜஷனை நீங்கள் அதில் கொடுக்கலாம். ஓகே, அதான் இதை சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இதுக்கு இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட சஜஷனை சொல்லலாம். ஓகேவா? அடுத்து டிராஃப்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். தே propose to grant exemption to railways, roads, tree plantation and oil exploration, wildlife tourism, strategic project in forest. இதுக்கெல்லாமே இந்த ஃபாரஸ்ட்டில் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எக்ஸம்ஷன் இந்த ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் வந்து கொடுக்குது. தி சீக் டு எம்பவர் ஸ்டேட் கவர்மெண்ட் டு லீஸ் ஃபாரஸ்ட் லேண்ட் டு ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கார்ப்பரேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குது. எதுக்குன்னா ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கார்ப்பரேஷன்ஸுக்கு ஃபாரஸ்ட் லேண்டை லீஸ் கொடுக்கறதுக்கு இந்த டிராஃப்ட் அமெண்ட்மெண்ட் வந்து பவர் கொடுக்குது. ஸோ எல்லோரும் இந்த கிளியராக ரீட் பண்ணிவிட்டு உங்கள் சஜஷனை வந்து அந்த சைட்டில் கொடுங்க. ஓகேவா? The issues. If the proposed amendment came into force, they would dilute the provision of the landmark 1996 decision of the Supreme Court in Godavarman case. The case had started off as a petition to stop illegal felling of timber in the Nilgiris Hills, but ended up expanding the coverage of the FCA. அதாவது இப்போ இந்த ரீசெண்டாக கொண்டு வந்திருக்க அமெண்ட்மெண்ட் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்க லாஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1996 வந்த ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், அதுதான் இந்த கோதாவர்மன் கேஸ். இதை வந்து நல்லிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது அதில் இருக்க ப்ரொஃபஷன்ஸை வீக் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த கேஸ் என்னன்னா, நீலகிரிஸ் ஹில்ஸில் இந்த டீஃபாரஸ்டேஷன், அதாவது இல்லீகல் ஃபெல்லிங் ஆஃப் டிம்பரை எகெயின்ஸ்ட் போட்ட கேஸ் தான் அது. இதில் கொண்டு வந்த லாஸ் எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் அது வீக் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ரீசன்ட் அமெண்ட்மெண்ட். ஓகே, இதில் ஜஸ்ட் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 இதோட ஃபேக்ட்ஸ் தான் இது. இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த டாபிக் பார்ப்போம். சர்வே ஆன் வாட்டர் சப்ளை இன் 500 சிட்டிஸ். இது வந்து எதுக்கு கீழே வருதுன்னா பேஜல் சுரக்ஷன். இது வந்து ஒரு சர்வே ப்ரோக்ராம். அதுக்கு முன்னாடி இதோட ஒரு சர்வே ப்ரோக்ராம், இதோட டீட்டெயில்ஸை வந்து இப்போ பார்ப்போம். The survey on household water supply and the condition of water bodies in 500 cities will be carried out in 2020, officials of Union Ministry of Housing and Urban Affairs Ministry said. இது வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது 2020 வந்து ஒரு 500 சிட்டிஸில் இந்த ஹவுஸ் ஹோல்ட் வாட்டர் சப்ளை அண்ட் இதை பற்றி ஒரு சர்வே எடுக்க போகிறாங்க. இது வந்து எதுக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, இதுக்கு கீழே வருது. இதுதான். அடுத்து இதோட டீட்டெயில்ஸ் வாங்க பார்ப்போம். இது வந்து இந்த ரீசெண்டாக October 1 வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண அம்ரத் 2.0 இதுக்கு கீழே தான் இது வருது. இந்த சர்வேயோட நேம் என்னென்னா பே ஜல் சர்வேக்ஷன் would carried out in 500 cities with a population of above 1 lakh each. இந்த 500 சிட்டிஸில் 1 lakh பாப்புலேஷன் மேலே இருக்க இந்த சிட்டிஸ்லலாம் இது பண்ண போகிறாங்க. ஓகேவா? இந்த ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். இட் இஸ் அ ட்ரிங்கிங் வாட்டர் சர்வே லான்ச்ட் இன் 10 cities அண்டர் ஜல் ஜீவன் மிஷன். இப்போது என்னென்னா ஒரு 10 சிட்டிஸில் மட்டும்தான் இந்த ஜல் ஜீவன் மிஷன் இதுக்கு கீழே இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் சூன் 2020 வந்து 500 சிட்டிஸில் பண்ண போகிறாங்க. அடுத்து இந்த ஜல் ஜீவன் மிஷன்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த ஜல் ஜீவன் மிஷன் வந்து
2019 லான்ச் பண்ண ஒரு ஸ்கீமு. இதுக்கு இதோட எய்ம் என்னன்னா, aims to create universal coverage of water supply in all 4,378 statutory towns as well as sewage management in 500 AMRUT. அதாவது இந்த ஜல் ஜீவன் மிஷன் எதுன்னா, இந்தியாவில் இருக்க கொஞ்சம் நிறைய வில்லேஜஸ், அதாவது ஆல்மோஸ்ட் எவ்ரி வில்லேஜஸ்லேயும் பைப்லைன் வழியாக எல்லா வீட்டுக்கும் தண்ணி கொண்டு போகணும். இதுதான் இந்த ஜல் ஜீவன் மிஷனோட எய்ம். இப்போது இந்த ஜல் ஜீவன் மிஷன் கீழே தான் இப்போ இந்த சர்வேயும் வருது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த டாபிக், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரோன் பேஸ்ட் வேக்சின் டெலிவரி மாடல் லான்ச். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஆல்ரெடி இந்த ட்ரோன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது வேக்சின் டெலிவரி பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்ப்போம். ஹெல்த் மினிஸ்டர் லான்ச் ICMR ட்ரோன் ரெஸ்பான்ஸ் அண்ட் அவுட்ரீச் இன் நார்த் ஈஸ்ட். அதாவது இந்த நார்த் ஈஸ்ட், அதாவது அசாம், மெகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், இங்கெல்லாம் டெரைன் வந்து டெரைன் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அது அங்கெல்லாம் ரோட் பேஸில் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வரதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் இப்போ பார்ப்போம். திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதாவது இந்த ட்ரோன் வந்து மேக் இன் இந்தியா ப்ராஜெக்டை கீழே பண்ண ட்ரோன். இதுதான் சவுத் ஏஷியாவிலேயே ஃபஸ்ட் டைம் இந்த மேக் இன் இந்தியா கீழே பண்ண ட்ரோனை யூஸ் பண்ணுறது. இதுதான் ஃபஸ்ட் டைம். இது வந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஜேர்னியை பண்ணியிருக்கு. அதாவது இந்த COVID-19 வேக்சினை ஒரு 15 கிலோமீட்டர் அப்பார்ட் இருக்க ஒரு இடத்துல இது டெலிவரி பண்ணியிருக்கு. இதோட எய்ம் என்னன்னா, லைஃப் சேவிங் வேக்சின்ஸ் ரீச் எவ்ரி ஒன். இதுதான் இதோட எய்ம். அண்ட் இந்தியா ஓகே, நான் இப்போ ரீட் பண்ண போகிறதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்து லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் ஜியாகிரபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். India is a home to geographical diversities and drones can be used to deliver essentials to the last mile. அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்தியா வந்து இந்தியன் சப்கான்டினென்ட் வந்து அதோட லேண்ட் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அதாவது நார்த்தன் பிளைன்ஸ், ஹிமாலயாஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஸோ இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸையும் இந்த வேக்சின்ஸ் இதெல்லாம் ஈச் நூக் அண்ட் கார்னர்லையும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். இப்போ சிக்னிஃபிகன்ஸ் பாருங்கள். லான்ச்சிங் த இனிஷியேட்டிவ் விச் வுட் ஃபெசிலிட்டேட் வேக்சின் டெலிவரி டு டஃப் அண்ட் ஹார்ட் டு ரீச் டெரைன்ஸ். இந்த ட்ரோன் மூலமாக நம்ம இந்த வேக்சினை டெலிவரி பண்ணுறதுனால நாம் மனுஷனால் இந்த அதர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸால் ரீச் பண்ணாத இடத்துக்கு கூட, ரிமோட் ஏரியாஸுக்கு கூட இந்த ட்ரோன் யூஸ் பண்ணி நமக்கு ரீச் பண்ணலாம். ஓகேவா? ரீட் பண்ணுவாங்க, ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்த டாபிக் பாருங்கள். நெட் ஆயில் இம்போர்ட்டர் இந்தியா லெஃப்ட் வித் ஃபியூ ஆப்ஷன்ஸ் அஸ் ப்ரைஸ் சர்ஜஸ். countries import 85% of crude needs and 50% of its natural gas. அதாவது இந்தியா தான் வேர்ல்டுலேயே 3rd largest ஆயில் இம்போர்ட்டர். அண்ட் இந்தியா இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் ஆப்ஷன் அஸ் ரென்லெஸ் சர்ஜ் இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸஸ் மேக் இட் இம்பரேட்டிவ் டு பாஸ் தம் ஆன் டு கன்சியூமர்ஸ். அதாவது இப்போது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து க்ரூட் ஆயிலோட ரேட் வந்து ரொம்ப ஹை ஆகிட்டு இருக்குது. இதனால் இந்தியாவுக்கு, ஏன்னா இந்தியா தான் வேர்ல்டுலேயே 3rd largest ஆயில் இம்போர்ட்டர், இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இப்போ இருக்குது. ஓகேவா? இப்போது இதோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்தியா வந்து 85% ஆஃப் க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மோர் தென் ஹாஃப், அதாவது 50% நேச்சுரல் கேஸும் ஃபாரினில் இருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? இந்த க்ரூட் ஆயிலில் இருந்து தான் இந்த பெட்ரோல், டீசல், கேஸ், கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் இதெல்லாமே இந்த க்ரூட் ஆயிலிருந்து தான் எடுத்துகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்நேஷ்னல் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இந்த இது வந்து கூடிகிட்டே போகிறதுனால இது வந்து நம்ம இன்ஃப்ளேஷன், நம்ம கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷனில் இது ஒரு பெரிய தாக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரோல் ரேட் வேறு ரொம்ப
ஹை ஆகிட்டே இருக்கனால இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ரொம்ப ஹை ஆகும். இது ஒரு மேஜர் கன்சர்ன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த டாபிக் பாருங்கள். சயின்ஸ் ஓவர் ஸ்மோக் டவர்ஸ், ப்ரூவன் சொல்யூஷன் ரூட்டட் இன் சயின்ஸ், நாட் அன்ப்ரூவன் டெக்னாலஜிஸ் ஃபிக்ஸஸ் வில் ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன். ஓகே, இந்த டாப்பிக்கை பாருங்கள். இப்போது ரீசெண்டாக ஸ்மோக் டவர்ஸ் வந்து டெல்லியில் நியூஸ்லலாம் ரொம்ப ஹெட்லைன்ஸில் இருந்துச்சு இந்த ஸ்மோக் டவர்ஸ் பற்றி. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2 நியூ ஸ்மோக் டவர்ஸ் ஹேவ் பீன் ரீசென்ட்லி இனாக்ரேட்டட் இன் டெல்லி அண்ட் பெங்களூர், சண்டிகர். இங்கே கூட ஸ்மோக் டவர்ஸை ரீசென்ட்லி இந்த வருஷம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்போது என்ன கன்சர்ன்னா, இந்த ஒரு ஸ்மோக் டவர் வைக்கிறதுக்கு 25 crore கிட்ட ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மோக் டவர்ஸ் வந்து சயின்டிஃபிக்கலி அன்ப்ரூவன் ஆக்கும். ஏன்னா சைனாவில் இந்த ஸ்மோக் டவர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அங்கே தான் வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட்டு ஸ்மோக் டவர்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அங்கே இது அவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகலை. அதாவது சயின்டிஃபிக்காக இந்த ஏர் ப்யூரிஃபிகேஷன் மெத்தட் வந்து சயின்டிஃபிக்கலி பெனிஃபிஷியல்னு ப்ரூவ் பண்ணலை. அப்போது அதனால் இந்த ஃபார் எக்ஸாம்பிள், Delhi government claims that the newly installed smoke towers in Connaught Place could reduce air pollution level by 80%. இதுவெல்லாம் அன்ப்ரூவ்டு ஃபேக்ட்ஸ் ஆகும். பட் அந்த ரீசன்ட் ரிசர்ச் படி என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் நாட் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். அதாவது ஸ்மோக் டவர் இன்ஸ்டால்ட் இன் சைனாஸ் சை அண்ட் another one installed in Beijing did not prove to be effective and were not scaled up. பார்த்தீங்களா? அப்போது இதுதான் ஒரு ஸ்மோக் டவரோட டயக்ராம். இப்போது இந்த ஸ்மோக் டவரில் வந்து 2 டைப் இருக்குது. அந்த 2 டைப் என்னன்னு இருங்க நான் இப்போ சொல்கிறேன். சாரி, அந்த நோட்ஸ் எனக்கு இப்போ மிஸ் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், ஓகே. இந்த ஸ்மோக் டவர்ஸில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டவுன் டிராஃப்ட், இன்னொன்று அப் டிராஃப்ட் ஸ்மோக் டவர். இதில் இந்தியா யூஸ் பண்ணுறது வந்து டவுன் டிராஃப்ட். இந்த டவுன் டிராஃப்ட் வந்து எப்படின்னா, இதோட மேல் பக்கமாக பொல்யூட்டட் ஏரை சக் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கமாக பியூரிஃபைடு ஏரை வெளியில் விடும். இதுதான் இந்த டவுன் டிராஃப்ட் ஏர் கிளீனிங். இதுவே அப் டிராஃப்ட் ஏர் கிளீனிங் ஸ்மோக் டவர்னால் இதோட டைரக்ட் ஆப்போசிட். இந்த அப் டிராஃப்ட் ஏர் கிளீனர் தான் சைனாவில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறது வந்து டவுன் டிராஃப்ட் ஸ்மோக் டவர். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்மோக் டவரோட ஃபேக்ட்ஸ்